வணக்கம் நேயர்களே. தயவு செய்து எங்கள் செல்ல பிராணிகள் ஆட்டை வெட்ட வேண்டாம், கொல்ல வேண்டாம் என்று தங்கள் ஆட்டை கட்டிப்பிடித்து அழுகின்ற குழந்தைகள், அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், நாங்கள் வீடுகளில் செல்ல பிராணிகளாக நாய்கள், பூனைகள், கிளிகள், அதே போல் ஆடு, மாடு போன்றவற்றையெல்லாம் வளர்ப்போம் இல்லையா? அவைகளை வளர்க்கின்ற பொழுது அவைகள் எங்கள் பிள்ளைகளாக, எங்களுடைய சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஒரு உறவு முறையில் வளர்ப்போம். இதுதான் யதார்த்தமானது. அதிலும் மழலைகள், குழந்தைகள், சிறுவர் பிராயத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் மிக மிக அன்பாக செல்ல பிராணிகளை பெயரெல்லாம் வைத்து தங்களைப் போலவே பராமரித்து பொட்டெல்லாம் வைத்து அழகு பார்த்து வளர்ப்பார்கள். அவ்வாறு வளர்க்கப்படுகின்ற செல்ல பிராணிகள் ஏதோ காரணங்களுக்காக அந்த வீட்டுக்காரர்களால் விற்கப்படுகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு எதுவும் தெரியாது. ஏன் விற்கிறார்கள், வேண்டிக் கொண்டு போய் என்ன செய்வார்கள் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய காணொளியை பாருங்கள். அந்த குழந்தைகள் தாங்கள் வளர்த்த அந்த ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போக விடுகிறார்கள் இல்லை, அதை கட்டி பிடித்து அழுகிறார்கள். தங்களை பிடிக்க வாரவர்களை தள்ளி விடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு சிறுவன் நான் அதில் பார்க்கிறேன், தன்னுடைய தந்தை ஆட்டுக்குட்டியை வேண்டுகின்ற பொழுது, பறிக்கின்ற பொழுது தந்தையினுடைய கையை கடிக்கிறான். பாருங்கள், கடித்து ஆட்டை மீட்கிறான். எனவே இவ்வாறு செல்ல குழந்தைகள் தங்களுடைய அபரிமிதமான அன்பை செல்ல பிராணிகள் மேல் வைத்து தங்களிடமிருந்து செல்ல குட்டிகளை பிடிக்கப் போகிறார்கள் என்று நினைத்து அல்லது பிடிக்கிறார்கள் என்ற கவலையில் அழுது மிகவும் சோகத்தில் காணப்படுகின்றார்கள். அந்த காட்சி, அழுகின்ற காட்சி ஒரு ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கிறது. உண்மையிலேயே அவர்கள் தங்களுக்கு ஒரு துயரம் நேர்வதாகவும் அதை தாங்கள் தடுத்து அதற்காக அழுவது போல் அழுகிறார்கள். உண்மையில் அனைவருடைய நெஞ்சையும் வருடைய ஒரு காட்சியாக அது அமைந்திருக்கிறது. இந்த சம்பவத்தினால் நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டியது அல்லது செயற்படுத்த வேண்டியது, தயவு செய்து நாங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளை கொல்லக்கூடாது. இயற்கையான மரணம் அவர்களுக்கு வந்தால் ஓகே, அது தவிர மற்றபடி நாங்கள் பசுக்களை கொல்லுதல், ஆடுகளை விற்று கொல்லுதல் அல்லது வாங்கி கொல்லுதல், கோழிகளை கொல்லுதல், இவ்வாறு செல்ல பிராணிகளை நாங்கள் கொல்லுகின்ற பொழுது அல்லது உயிர்களை நாங்கள் எடுக்கிற பொழுது அது தாங்க முடியாத ஒரு சோகமாக மாறும். அதுதான் இந்த காட்சி உங்களுக்கு புலப்படுத்துகிறது. எனவே அன்பான சொந்தங்களை, இந்த காட்சியில் நாங்கள் பார்ப்பது வெறும் காட்சிகளாக மட்டுமில்லாமல் அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளை பாருங்கள். இனிமேலாவது நாங்கள் இவ்வாறான உயிர் கொள்ளுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடாமல் இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இனிமேலாவது உலகத்தில் செல்ல பிராணிகளை அழித்து கொன்று உண்கின்ற படலத்தை நாங்கள் நிறுத்துவோம். மனிதன் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை. அதற்கு இந்த குழந்தைகள் சாட்சியாக இருக்கின்றார்கள். தங்களிடமிருந்து பிரிந்து செல்கின்ற ஆட்டுக்குட்டிகளுக்காக கதறி அழுகிறார்கள். இதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. மீண்டும் சந்திப்பு உறவுகளே, வணக்கம்.